பிக் பாஸ் இன்றைய எபிசோடோட இரண்டாவது ப்ரோமோ வந்து வெளியாயிருக்கு. இந்த ப்ரோமோவில் பிக் பாஸ் வீட்டில் யார் பலமானவங்க அப்படின்னு நிரூபிக்கணும். இதற்காக வந்து 2 அணிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஆரவ், சக்தி, காயத்ரி, ஜூலி ஒரு அணியாகவும், மற்றொரு அணியில் கணேஷ், சினேகன், வையாபுரி, ரைசா, பிந்து ஒரு அணியாகவும் கலந்துக்கிட்டாங்க. இந்த கயிறு இழுக்கும் போட்டியில் தோல்வி அடைகிற அணியிலிருந்து யாராவது ஒருத்தவங்க பேரை அடுத்த வாரம் வெளியேறுவதற்காக நாமினேட் செய்யப்படும். அதை வந்து வெற்றி அடைஞ்ச அணி தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கயிறு இழுக்கும் போட்டி வந்து நடைபெற்றுச்சு. இதில் சக்தியோட அணி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. சக்தியோட அணியிலிருந்து 3 பேர் இந்த வாரம் வந்து நாமினேட் ஆகாமல் இருந்தாங்க. சக்தி, ஆரவ், காயத்ரி 3 பேரும் வந்து இந்த வாரம் நாமினேட் ஆகாமல் இருந்தாங்க. ஜூலி ஏற்கனவே நாமினேட் ஆனதுனால அவங்க பேர் வந்து இதில் சேர்த்துக்கப்படாது. இவங்க 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து வெற்றி அடைஞ்ச அணி வந்து தேர்ந்தெடுக்கணும். பிந்துவும் கணேஷும் பார்த்தீங்கன்னா வந்து சக்தியோட பேரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. சினேகனும் ரைசாவும் வந்து ஆரவோட பேரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. வையாபுரி பார்த்தீங்கன்னா 3 பேரையும் சொல்லி வெளியே அனுப்புறதுன்னா அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வையாபுரி வந்து ஆரவ் அல்லது சக்தியோட பேர் அவர் சொல்லியிருந்தாருன்னா சக்தி அல்லது ஆரவ் வந்து அடுத்த வாரம் வந்து நாமினேட் ஆகியிருப்பாங்க. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க நாமினேட் ஆகணும் தான் நம்ம இவ்வளோ நாளாக வந்து காத்துட்டு இருந்தோம். அது இன்னைக்கு வந்து நடந்துடுச்சு. சக்திக்கும் ஆரவுக்கும் ஓவியோட ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நன்றி.